குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரு சமயபுரத்து அருள்மிகு சந்நிதிக்கு ஒரு முறை வந்தார் கும்பமெல்லாம் மரத்தோடு பார்த்தார் அருள்மிகு சந்நிதிக்கு ஒரு முறை வந்தார் கும்பமெல்லாம் மரத்தோடு பார்த்தார் ஓம் சக்தி 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 அபயகுகள் கொடுத்து அந்த நேரம் ஓடி வர சமயபுரத்தில் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் மறந்திடுங்காத்தா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் மறந்திடுங்காத்தா எங்கும் நிறைந்தவளை எங்க மொத்த மாறையம்மா எல்லோரையும் வாழ வைக்கிற சமயபுரம் மாறையம்மா எல்லோரையும் வாழ வைக்கிற சமயபுரம் மாரியம்மா இருப்பா அன்பால நம்மள பார்த்து நடப்பா அன்பால நம்மள காத்து ரசிப்பா ஓம் சக்தி 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 அபய குரல் கொடுத்து அந்த நேரம் ஓடி வர சமயபுரத்து அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் மறந்திடுங்காத்தா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் மறந்திடுங்காத்தா பட்டோடு வட்டார கட்ட கண்டே அந்த பம்பை ஊருமை ஒட்டி மேளம் கண்டே கட்டோடு கட்டாத கட்ட கண்டே இங்க பம்பை முடுக்க ஒட்டி ஆட கண்டே அருளாகி உருமாறி பாடி வந்தே சமயபுரத்தாட கண்ணில் கண்டே அருமாறி உருமாறி ஆடி வந்தே சமயபுரத்தாட கண்டே ஓம் சக்தி 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 அபய குரல் கொடுத்து அந்த நேரம் ஓடி வர சமயபுரத்து அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் மறந்திடும் ஆத்தா அருமையான ஒரு கூட்டம் அருமையான ஒரு பக்கம் வேணும் கோட்டை பெருமாளுக்கு மாலை அணி எனக்கு மலர் மாலை சேர்த்த பெருமை சேர்த்த ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியில் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் என் அருமையப்பா ஆல்ரவுண்டர் மாஸ்டர் எஸ்பி முருகன் அவர்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கிடைத்த வணக்கம். அப்படி பெட்டிகார அண்ணே விருது விளங்கினாலும் இந்த புத்த மாரியம்மனுக்கு இன்னும் ஒரு சின்ன விரகத்தை போட்டுட்டு அப்படியா ஆமா அப்படி இங்கு சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய யூடியூப் சேனல் நம்ம புகழ் பெற்றதுன்னு சொல்லுவோம். அந்த யூடியூப் சேனல்ல புகழ் பெற்றது எங்க பகுதியில் விஎஸ்கே லைவ். அவர்களுக்கு எனது சார்பாக நன்றி கிடந்த வணக்கம். அடுத்தபடியாக இங்கு சிறந்த ஒரு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எம் முத்து சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் விடைபெற பணிபுரியும் தோழர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்மகளேவி அம்மா பொற்பட களியம்மா ஆழங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரம் மகளியம்மா தேவியம்மா பொற்பட களியம்மா ஆலங்குடி நாடிய மகரம் தாங்கி வீர மகளியம்மா தேவியம்மா பொற்பட களியம்மா ஆலங்குடி மாரியம்மா தாங்கி வீர மகளியம்மா திருவப்பூரி வாழ்வமல்லி முத்து மாரியம்மா
நீர்காவில் அமர்ந்தவளே கருமாரியம்மா அகிலவெல்லாச்சு அம்மாவும் தன்னருளாச்சு அகிலவெல்லாம் உன்னாச்சு அம்மாவும் தன்னருளாச்சு மகளே தேவியம்மா பொற்பள கலியம்மா அழகுடி நாடிய மகரம் தாங்கி வீரமகளியம்மா திருச்சிற்றம்பலத்தில் பெரிய நாயகி செங்கதூரி நகரில் தப்ப குளத்து மாரியம்மா திருநெல்வேலியிலே தான் செய்வது அம்மா மாறி வழிமகளே உள்ளாட்சி மாரியம்மா பொன்மாரி வழிமகளே உள்ளாட்சி மாரியம்மா உதகையில மன்னவளே புவனேஸ்வரியம்மா அகிலமல்ல முன்னாச்சு அம்மாவும் தன்னருளாச்சு அகிலமெல்லாம் முன்னாச்சு அம்மாவும் தன்னருளாச்சு பொன்மகளே தேவியம்மா பொற்பள கலியம்மா அழகுடி நாடிய மகரம் தாங்கி வீரமகளியம்மா மாரியம்மா கட்டமலை நாயகியா நல்ல முத்து மாரியம்மா சத்தியுமையானவள் சமயபுரத்து மாரியம்மா சத்திய மங்களத்தில் மன்னாரி மாரியம்மா சத்தியுமையானவள் சமயபுரத்து மாரியம்மா சத்திய மங்களத்தில் மன்னாரி மாரியம்மா அகிலமெல்லாம் உன்னாச்சு அம்மாவும் தன்னருளாச்சு அங்கார ரூபம் கொண்டு கண்ணோடு பார்த்தா ஆனவள வாழுகின்ற மாசாணியாத்தா அங்கார ரூபம் கொண்டு கண்ணாந்து பார்த்தா ஆனவள வாழுகின்ற மாசாணியாத்தா பொள்ளாச்சி நகரில் பூவாச்சி உரிவவளா பொள்ளாச்சி நகரில் அள்ளாச்சி உரிவவளா அகிலவள வாழ்பவளை அங்காரணிலி ஆனவள வாழுகின்ற மாசாணி தாயி அங்கார ரூபம் கொண்டு கண்ணாந்து பார்த்தா ஆனவள வாழுகின்ற மாசாணியாத்தா அகிலவெல்லாம் உன்னாச்சு அம்மாவும் தன்னருளாச்சு அகிலவெல்லாம் உன்னாச்சு அம்மாவும் தன்னருளாச்சு பொன்மகளே தேவியம்மா பொற்பள கலியம்மா அழகுடி நாடிய மகரம் தாங்கி வீரம்மா காளியம்மா பெரும்பு கொண்ட பெரியோர்களே பெருமதிப்பிருக்கும் மரியாதைக்குரிய நாடக கலை ரசிகர்களுடைய மக்களே காலையில் காடு சென்று மாலையில் விடுதலை மண்ணை பொன்னாக்கும் நிலைமை விவசாய பெருங்குடி மக்களே கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லக்கூடிய வருங்காலத்தில் எந்த அவை வல்லரசாக்கப்பட்டிருக்கும் எனது போன்ற பட்டதாரி மாணவ மாணவிகளே மற்றும் பள்ளி மாணவ செல்வங்களே இவ்வொரு முக்கியஸ்தர் அவர்களே விழா கமிட்டியார் அவர்களே கண்ணியமிக்க காவல்துறை ஆய்வாளர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கிடந்த வணக்கம். மூர்த்திகளுக்கு மூத்த கடவுள் இல்லையா? அம்மா 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 கச்சமுக நாயகன் இல்லையா? ஆன பலம் கொண்டவரியா? அம்மா ஆனை பலம் தொந்தி பலம் கொண்டவர்ல உன்னைய மாதிரியே. ஆமா ஆமா அம்மா என்னை மாதிரினே வச்சுக்கணும். உனக்கு தும்பிக்கை இருந்துச்சுன்னா கணபதி தான், நீனும் கணபதி தான். ஊர் சாப்பாடு அப்படிலாம் வெளியில சொல்லக்கூடாது. சரி சரி. இந்த முத்தி பிறந்த தொந்தி கணபதி உனக்கு சின்ன வணக்கத்தை போட்டுட்டு வணக்கத்தை போட்டுட்டு அம்மா அம்மா அப்புறம் நம்ம கதை பண்ணிக்க சொல்லுவோம். முப்பத்தமு கோடி தேவர்களே பிள்ளையார் மட்டில் வசிக்கும் விநாயகா, பிள்ளையார் மட்டில் வசிக்கும் விநாயகா, உடன்குடியில் வாழ்ந்து வரும் எந்தாயே முத்தரம்மா, உடன்குடியில் வாழ்ந்து வரும் எந்தாயே முத்தாளம்மா, பாட்டெடுத்து தரும் எந்தாயே பச்சையம்மா, பாட்டெடுத்து தரும் எந்தாயே பச்சையம்மா,
அடி வேண்டுமுறத்தை கொடு எண்டாயே களியம்மா அடி உன்னை எண்ணி பாமரண்ணா ஆட்டோ ஆடவந்தே ஆடவந்தே எண்ணி பாமரண்ணா ஆட்டோ ஆடவந்தே அடி வாக்கு வத்தல மாக்கணும் பார்வதிய பார்க்கணும் வாக்கு வத்தல மாக்கணும் பார்வதிய பார்க்கணும் நாக்கு சிவக்க போடணும் நாலு வாக்கணும் அடி எண்டி உள்ளே உனக்கு சம்மதமா கூட வந்து சேர்ந்து கிட்டா ஒரு முத்தமா அடி மாமனுக்கு ஆசை முத்திடுமா நம்ம வாக்கப்பட்டு சீர முன்னே மோக வந்துடுமா காட்டு வந்தர மாட்டணும் பார்வதிய பார்க்கணும் போடணும் நாலு நம்ம பார்க்கணும் நூறு சபைய பாட்டு வந்த வண்டி நூறு சமயம் பாட்டு வந்த வண்டி என்ன அடக்கி வைக்க ஆளுமில்லையடி அடி பாக்கு வந்தட மாற்றணும் பார்வதிய மாற்றணும் நாட்டு சிவக்க போடணும் நாலு விழவ மாற்றணும் சொல்லி வர கொடுத்தாளே மனசு வச்சாடு சொல்லி வர கொடுத்தாளே ஊர் உள்ளவன் பேச வச்சாளே ஆட வச்சாளே ஒரு உலக பேச வச்சாலே அடி பார்த்து பத்திர பார்க்கணும் பார்வதிய பார்க்கணும் நாட்டு சிவக்க போடணும் நாலு பார்க்கணும்
தோங்காபுரி சீமை நாட்டமலை எல்லை கோட்டை மலையை திரையிடமாக கொண்டு அரசாட்சி செய்யக்கூடிய கோட்டை பெருமாள் என்பது எனது பெயராகும். எனக்கு கோட்டை கருப்பா என்ற விடமுறுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு தேவை 16 செல்வம் என்று சொல்வார்கள். ஏகப்பட்ட செல்வங்களுக்கு இந்த கோட்டை பெருமாள் அதிபதியாக இருந்தாலும் எனக்கு பிறகு என் நாட்டை ஆள்வதற்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லை. நானும் என் மனைவி கோட்டை கருப்பாயம் ஆண்டு படித்த பிறகு எங்களுக்கு கொல்லி போடுவதற்கு உயிரோடு ஒரு வாரிசு கிடையாது. இன்னைக்கு பார்ப்பர்கள் எல்லாம் பிள்ளை எல்லாம் பெரும்பாவி, மக்கள் எல்லாம் ஆபாவி என்று ஏளனப்படுத்தி பேசுகிறார்கள். என்னுடைய சாதி சனமெல்லாம் என்னை கேவலப்படுத்தி பேசுகிறார்கள். பெட்டுகாரண்ணே, எனது வயிறு கோட்டை பெருமாளனே, எனக்கு வயது 60. எனக்கு கோட்டை கருப்பா என்ற மனவரத்திருக்கிறாளே, அவளுக்கு வயது 55. 55? அம்மா என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? எங்களுக்கு திருமணமாகி 40 ஆண்டுகள் ஆச்சுனே. சரி. ஆனா எனக்கு ஒரு குழந்தை கிடையாதுனே. எனக்கு ஒரு குழந்தை பெறுவதற்காக ஏறாத இடமில்ல. வீட்டுல இடம் இல்லாமையா? வீட்டுல இடம் இல்லாமல் அப்படி கிடையாதுனே. ஏறாத இந்த கோட்டை பெருமாளுக்கு ஒரு புத்திர பாக்கியம் பெறாத என்பதற்காக போகாத கோவில் கிடையாது, ஏறாத மலையும் கிடையாதுனே. என்னைக்காவது எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் நிலைக்காதா? ஆமா. அப்படி இருந்துட்டாலும் நான் ஒரு நாட்டுக்கே மன்னனே. நான் நினைச்சா எத்தனையோ பொன்பொருளை விலைக்கு வாங்கலாம். சரி. எத்தனையோ செல்வத்தை விலைக்கு வாங்கலாம். ஏன் ஜாமி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கோட்டை பெருமாள் வர்ற நேரம்லாம் கோட்டை கருப்பாய்ங்கிறிய, என்னைக்காவது உங்க கொண்டாட்டிய கண்ணுல காமிச்சிருக்கீங்களா? நீங்க எதே வர்றீங்க, கொண்டாட்டிய கூட்டிட்டு வர மாட்டேங்கிறீங்க. அவ்வளவுதானே. நான் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டி வரேனே. கல்யாணம் முடிச்சா? சரி சரி. அப்படி நினைத்தாலும் நான் நாட்டுக்கே மன்னன். நான் நினைச்ச எத்தனையோ பொன்பொருளை விலைக்கு வாங்கலாம், எத்தனையோ செல்வத்தை விலைக்கு வாங்கலானே. சரி. 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிற பிள்ளைய விலைக்கு வாங்க முடியுமா? அப்படியா? என் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறை வச்சது கிடையாதுனே. பொன்பொருளை வாழை வரங்களதிலும் சரி, செல்வத்தை வாரி வரங்களதிலும் சரி. ஆனா என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் என் மனைவி கோட்டை கருப்பாய்க்கு ஒரு பட்டம் சுமத்தனாகனே. என்ன பட்டம் தெரியுமா? என்ன பட்டம்? மலடிங்கிற ஒரு பட்டம் சுமத்தனாக. ஓ ஆமா. எந்த ஒரு பொன்னாலையும் எந்த பட்டத்தை விட தாங்கிக்கலாம். ஆனா மலடிங்கிற ஒரு பட்டத்தை எந்த ஒரு பொன்னாலையும் தாங்கிக்க முடியாதுனே. அந்த பட்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்ட என் மனைவி கோட்டை கருப்பாய். சரி. அவ என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? என்னதான் நம்முடைய நாட்டு மக்கள் எல்லாம் நம்மள மலடின்னு ஏளனப்படுத்தி பேசினாலும் அவர்கள் நம்முடைய நாட்டு மக்கள் அல்லவா? ஆமா. நாட்டு மக்களுக்கு பொருளை வழங்குறதுல செல்வத்தை வழங்குறதுல எந்த ஒரு குறை வைக்க கூடாது. அதுதான் ஒரு மண்ணுடைய பொறுப்புன்னு சொன்ன என் மனைவி கோட்டை கருப்பாய். அப்படி என்னைக்காவது என் கோட்டை மலையை கோட்டை கட்டி அரசாள்வதற்கும் நானும் என் மனைவி கோட்டை கருப்பாயும் ஆண்டு முடிந்த பிறகு எனக்கு கொல்லி போடுவதற்கு உயிரோடு வாரிசு பிறக்காத என்பதற்காக இந்த கோட்டை பெருமாளுடைய குலக்கடவுள் அந்த அரிராமக்கார அழகுமலையான எண்ணி மணிவாட்டுக்கார மாயன் பெருமாள் நினைச்சு அழுது புலம்ப போகிறேன். அப்படி அழுது புலம்பி பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழுது புலம்பி நாட்டாமலை, திருப்பப்பூர், கொன்னையூர், இருந்திரப்பட்டி, வயித்தூர், கண்ணபுரம், சமயபுரம் என்று சொல்லக்கூடிய அக்கா தங்கைகளாக அந்த 7 முத்தமாரியை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியசாலியாக போற இந்த கோட்டை பெருமாள் என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி எல்லாம் கேவலப்படுத்தி பேசுகிறார்கள் தெரியுமா? சாமி, நேத்து இப்படித்தான் பிள்ளை இல்லைன்னு புலம்புனீங்க. சரி. 10 பாய் இருந்துச்சு, அந்த 10 பாயும் ஒரு பாதி பாயா கிளம்பிருச்சு. இருக்கிற ஆலையில தூங்க வச்சுப்படாதீங்க. வைக்கிறியா? அது வேற மாதிரி, இங்க இது வேற மாதிரி. சரி சரி. சரி. எப்படி எல்லாம் கேவலப்படுத்தி பேசுகிறார்கள் தெரியுமா? பிள்ளை இல்ல பாவி என்று பிள்ளையில்லா பாவி என்று ஐயா திரும்பாவி பேசுகிறாரே. திரும்பாவி பேசுகிறாரே. மக்களில்லா பாவி என்று மக்களில்லா பாவி என்று மாபாவி பேசுகிறாரே. இருந்தோ பொருளிருந்தோ பொருளிருந்தோ பாவியானே பிள்ளையில்லவாவி என்று
ஐயா மாபாவி பேசுகிறாரே என் மக்கள் இளவாவி என்று மக்கள் இளவாவி என்று என் மாபாவி பேசுகிறாரே ஐயா நாடியிருந்தோ நகரியிருந்தோ பிள்ளைகள் பெரும்பாவி மக்கள் எல்லாம் மாபாவி என்று ஏரிடப்படுத்தி பேசுகிறார்கள். கொல்லிவிடுவதற்கு உயிரோடு வாரிசு பிறந்திருந்தால் மன்னனாக இருந்தால் இப்படி என்னது குலக்கிடபுல் அந்த அரிராமக்கர் அழகுமலை என எண்ணி அழுத முழங்க வேண்டும். எத்தனை பேத்துக்கு அரிராம அழகமலை சோதனை பண்ணுவாரு ஐயா கொள்ளி வைக்க பிள்ளை இல்ல இரு சொல்ல பிள்ளை பேரு சொல்ல பிள்ளை இல்ல இருந்தோ முருளி இருந்தோ பிள்ளை இல்ல கொள்ளி வைக்க பிள்ளை என்பதற்காக மக்கள் எல்லாம் மாபாவி பிள்ளை எல்லாம் பெரும்பாவி என்று ஆளாகி நினைக்கிறேன். ஒவ்வொரு முறை என் மனைவி கோட்டை கருப்பாகி கர்ப்பம் தரித்தாலும் அக்கற்பம் பாதையிலே கலந்து விடுகிறது. நீரை தரித்தாலும் பிறக்கிற குழந்தை எல்லாம் இருந்திருந்தே பிறக்கிறது. என்னுடைய நாட்டு மக்களுக்கு புண்பரவர்களையும் செல்வத்தை வாரிவர்களையும் எந்த ஒரு குறை வச்சது கிடையாது. ஐயா அழகர் மலையாடு என்னுடைய கோட்டை மலையை கோட்டை கட்டி அரசாள்வதற்கும் நான் வாண்ட பிறகு எனக்கு கொல்லி ஓடுவதற்கு உயிரோடு ஏதாவது ஒரு வாரிசு பெருக்க செய்ய வேண்டும். ஐயா ஆளாஞ்சருகரிச்சு நாயவரே அடியினத்து நீரரிச்சு மாயவனே அடி வச்சு சாதோகரி புதுக்கு வந்து பிள்ளையில்லா சாதவண்ணு ஐயவரே புதுக்கி வந்து ஐயா எட்டு வாசப்பு போனோம் ஐயவரே பள்ளி நெற்றியில ஒரு இருந்தா ஆயவனே அழுக மாட்டேன் இப்பத்து வாசப்பு போடா மாயவர பாதரில வழி போடும் திருவாசப்பு போடும் மாயவர பாதரில வழி கூடும் படிக்க ஒரு உள்ள இருந்தா மாயவர பாதரில மாட்டேன் படிக்க ஒரு உள்ள இருந்தா மாயவர பாதரில மாட்டேன் கோட்டையிலே செம்படுத்து மாயவனை குருமணி அரங்கட்டி கோட்டையிலே செம்படுத்து மாயவனை குருமணி அரங்கட்டி அமைச்சரை இழைக்க வேண்டும். என் நாட்டு அமைச்சரை இழைத்து என் நாட்டு பற்றியும் என் மனைவி கோட்டை கருப்பாய பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அமைச்சரே 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 மங்களம் உண்டாகட்டும். அப்படியாகட்டும் மகாராஜா அவர்களே. அமைச்சரே மன்னா எதற்காக தங்களை அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தீர்கள்? நாட்டு வளப்பங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தங்களை அழைத்தேன் அமைச்சரே. அப்படியாகட்டும் அண்ணா, நன்றாக கேளுங்கள். தக்க பதிலுக்கு காத்து கொண்டிருக்கின்ற மகாராஜா அவர்களே. ஆகட்டும் அமைச்சரே. அமைச்சரே என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் சீரோடும் சிறப்போடும் உள்ளார்களா இல்லை? அதில் ஏதேனும் குறைபாடு உள்ளதா அமைச்சரே?
சீரோடும் சிறப்பாக நோயோடு இல்லாம வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் மன்னா. ஆகலும் இந்த குறைகளே இல்லை. அதில் எக்குறையும் இல்லை. இல்லை. அப்படியாகட்டும் அமைச்சரே, மன்னா. தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணு ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த சாமம் உச்சி பொழுது என்று 6 கால பூஜைகள் நடைபெறுகிறதா? இல்லை, அதில் ஏதேனும் குறைபாடு உள்ளது அமைச்சரே? தேவாலயம், பிரமாலயம், விஷ்ணாலயம் சொல்லக்கூடிய 6 திசைகாலைகளையும் நன்றாக நடந்து கொண்டு வருகின்ற மகாராஜா அவர்களே, ஆகலும் இந்த குறைகளே இல்லை இல்லை இல்லை. அதில் எக்குறையும் இல்லை. அப்படியாகட்டும் அமைச்சரே, 6 வயலுக்கு ஒரு நட்சத்திரம், 3 வயலுக்கு ஒரு தண்ணீர் வந்து நம்பிக்கைசனுடைய உண்மைதான். இந்த கோட்டை பெருமாளுடைய அரசவையில் அன்னத்துலதான் ஏதாவது குறையா, இல்ல தண்ணியிலதான் ஏதாவது குறையா அமைச்சரே? 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரம், சரி. 3 மைல் தள்ளிப்படி சொல்லக்கூடிய வருகின்ற மக்களுக்கு அன்னதானம், சொர்தானம், வேதம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் நடந்து கொண்டு வருகின்றது. ஆகலும் இந்த குறைகளே இல்லை. அன்னத்தில குறையே இல்ல. இல்லை மன்னா. தண்ணியில குறையும் இல்ல. தண்ணியில குறை இல்லையா? அந்த தண்ணியில இல்ல மன்னா. இல்ல அமைச்சரே, தண்ணியில குறை இல்லை. இல்லை இல்லை, அதுதான் ரேட்டு ஏற்றி விட்டாங்களா உங்கள? எந்த தண்ணியை சொல்றீங்க நீங்க? நீங்க எந்த தண்ணியை கேட்டீங்க? நான் குடிக்கிற தண்ணியை தான் நானும் சொல்றேன். நானும் குடிக்கிற தண்ணியை தான் சொல்றேன். அமைச்சரே, தவறாக பேச வேண்டாம். நான் தப்பா பீச்ச மாட்டேனே. அந்த தண்ணியை பத்தி என்னட்ட பேசாதீங்க. நமக்கு பழக்கம் இல்ல மன்னா. நான் குடிக்கிற ஆளு கிடையாது. நாம நேத்து சாப்பிட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். குடிக்கிறது கிடையாதுயா. உண்மையில சத்தியமா குடிக்கிறது இல்ல. ஏமையா சத்தியம் பண்ற? அதுக்கு என்னன்னு சொல்லி நாளைக்கு கைது கட்டிருக்கேன் பாத்தியா? 1 வருஷம் ஆயிருச்சு. அமைச்சரே, மன்னா, இந்த முறை என் மனைவி கோட்டை கருப்பாகி நிறமாத கர்ப்பஸ்திரியாக உள்ளார் அல்லவா? நம்ம மனைவி கருப்பாக? நம்ம மனைவில இல்லையா? உனக்கு 6 மாசம், எனக்கு 6 மாசம். வாலிபையனே, தயவு செய்து உனக்கு 6 மாசம், எனக்கு 6 மாசம் குத்த வைக்கப்பட்டிருக்குது. மகாராணியை பத்தி தப்பா பேசணும்டா. என் மனைவி பேசவே கூடாது. என் மனைவி நிறமாத கர்ப்பஸ்திரியாக உள்ளார் அல்லவா? நீ உடனே கிளவி கிட்ட போக வேண்டும். கிளவிட்ட போனா செத்து போயிருமே. அமைச்சரே, மன்னா, நான் சொல்வதை கேட்பது தானே உங்களுடைய வேலை. என்ன மன்னா? நீங்க கிளவி கிட்ட போயே ஆக வேண்டும். ஐயோ, என்னால முடியாது. அதுக்கு ஒருத்தனை கூட்டி வந்திருக்கேன், அலெக்ஸ். அமைச்சரே, மன்னா, தவறாக கூறவில்லை. மருத்துவம் பார்க்கும் கிளவியாரிடம் சென்று அரண்மனைக்கு அழைத்து சென்று என் மனைவி கோட்டை கருப்பாய்க்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தேன். ஓ, பிரசவம் பார்த்துக்க அழைத்து வர வேண்டும். அப்படியாகட்டும், அப்படியாகட்டும் அமைச்சரே. அரண்மனையில் சென்று போய் பிடிக்கிறேன். ஏதாவது ஒரு ஆபத்து அலையுங்கள் தத்தருள். அப்படியாகட்டும் அண்ணா, சென்று வருகின்றேன். ஏண்டா பேராண்டி என்ன கோமோட்ட பாட்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாட்டி? சொன்னியா? தான் தெரியும் பாட்டி. எங்க மகாராணி அம்மா இருக்காங்களா? மகாராணி அம்மா செத்த போனாளா? ஐயோ பாவி, அந்த அம்மா நல்லாதான் இருக்கிறாங்க. மகாராணி அம்மா நிறமா தான் கற்பனையா இருக்காங்க. ஐயோ, நெசமா? ஆமா பாட்டி. அட நெசமா போனியா? ஐயோ, நெசமா போல பாட்டி. மகாராணி அம்மா நிறமா தான் கற்பனையா இருக்காங்க. மாசமா இருக்காங்க. அட அப்படின்னு என்ன? மாசமா இருந்தா ரொம்ப மோசமா வலிக்கும்ல. மாசம்னா என்ன பாட்டி? குழந்தை பிறக்க போகுது பாட்டி. குழந்தைன்னா என்ன? குழந்தைனா என்னன்னு அவங்கதான் பாட்டி கேட்கணும். என்னடாட்டே ஓயாம பாட்டி பாட்டின்னு கோமுட்ட குழந்தைன்னு சொன்னீங்க. என்னடா பாட்டி? பிரசவம் ஆக போகுது. அதாவது குழந்தை வயிற்றுக்கு உள்ள இருக்குது. வயிற்று உள்ள இருந்துச்சுன்னா வெளியே தள்ள சொல்லுடா, இல்லாட்டி வயிறு வலிச்சிரும். ஆமா பாட்டி, வயிறு வலில ரொம்ப துடிக்கிறாங்க. அப்படின்னா மயிறு வலிக்குதா? மயிறு வலிக்கல பாட்டி, வயிறு வலிக்குது. சரி, அந்த அம்மாவுக்கு வழக்கம் போல நீங்க தானே பிரசவம் பாப்பீங்க. அவளுக்கு என்னடா வயசு ஆச்சு? அவளுக்கு வயசு 60 ஆயிடுச்சு பாட்டி. அடா 60 வயசு 55 வயசு தேவையாடா? என்ன பாட்டி பண்ண சொல்ற? குழந்தையே இல்ல. அவன் சும்மா இருக்காதா? ஐயோ, அது கிளம்பிடுச்சு சாமி. சரி பேராண்டி பாட்டி, இப்ப நீ எதுக்குடா கூமுட்ட? மகாராணி அம்மாவுக்கு நீங்க தான் வழக்கம் போல பிரசவம் பார்க்கணும். அட நான் ஒரு கைராசிக்காரி. ஆமா பாட்டி. எத்தனை பேத்துக்கு நான் பிள்ளைய பத்த எடுத்திருக்கேன் தெரியுமா பாட்டி? நீ பிள்ளை பிரசவம் பார்த்திருக்க, நீ பிள்ளை பத்த எடுக்கல. ஆடா பேராண்டியோ பாட்டி, நான் போய் கைய வச்சதுல எத்தனை பேத்துக்கு புள்ள வந்திருக்கு தெரியுமா? ஆமா பாட்டி, உன் கைராசி அப்படியாப்பட்ட கைராசி பாட்டி. பாரு, அரிசி தீனே போண்டாட்டி இருக்கால, அரிசி தீனே போண்டாட்டி. ஐயா பாட்டி, பேரை மாத்தத. அரிசி தின்னவே பொண்டாட்டி இல்ல பாட்டி, ஹரிச்சந்திரன் மனைவி. அவ சந்தில மிதி போட்டு பொந்துல மிதி. அப்புறம்
சந்திரமதி. அவளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். சரி, அதனாலதான் லோகிதாசன் பாம்பு கடிச்சே செத்து போயிட்டேன். அப்பா அவளே பம்பு. நீ மடக்கி காலையில நான் தெரிவேன் மாப்பிள்ள அடுத்த நாள் என்னோட நாடகம் தெரிஞ்சுக்கா பேராண்டியோ பாட்டி. அது மட்டமா? சரி, அந்த 7 குழந்தைய பெத்தெடுத்தாலே நல்ல தேங்க. நல்ல தேங்காய் இல்ல பாட்டி, நல்ல தங்க. அவளை பிடிச்சு தெங்க. அவ்வளவு பிடிச்சி தெங்க பாட்டி, நல்ல தங்க பாட்டி. நல்ல தங்காலுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். சரி, நான் பார்த்த கைராசி வந்து 7 பிள்ளைக்கு எது என்னடா ஆச்சு? அதனாலதான் நீ பார்த்த கைராசி அந்த அம்மா 7 பிள்ளையும் கேணிக்கல போட்டு அந்த அம்மாவும் விழுந்து செத்து போயிருச்சு. எப்படி என் கைராசி? ஓ, உன் கைராசி சும்மாவா சொல்லணும், அருமையான கைராசி. அது மட்டுமா? அது மட்டுமா? அப்புறம் யாருக்கு பார்த்த? நான் எத்தனையோ பேத்துக்கு பிரசவம் பார்த்த குழந்தைகளையும் செத்து போச்சு. சரி, கோத்தாடி கும்மல பேராண்டி கோத்தா கும்மல நான் தாண்டா பார்த்தேன். எங்க அம்மால நீ பாத்தியா? உங்க அம்மாவுக்கும் பிரசவத்தை நான் தாண்டா பார்த்தேன். எங்க அம்மாவுக்கு பிரசவம் நீ பாத்தியா பாட்டி? நான் பார்த்த புள்ளலாம் செத்து போச்சு. கிரகன் நீ எல்லாத்துக்கும் உயிரோட இருக்கிற. உன்னைய கொண்டு போகாம நான் போக மாட்டேன் பாட்டி. சரி, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கிறேன். அட பேராண்டியோ பாட்டி, என் கைராசி இப்பேற்பட்ட கைராசி ஆச்சா? இப்ப நான் வந்து அரண்மனைக்கு போகணும். போய் பாட்டி பேசிக்கிட்டே அரண்மனைக்கு வந்தாச்சு. கண்ணும் கேட்கல, காதும் தெரியல. அப்புறம் என்ன மைத்துக்குதான் நீ உயிரோட இருக்குல? ஆனா பேராண்டி எனக்கு கண்ணு கேட்கலடா, காது தெரியலடா. சரி பாட்டி, வா பாட்டி, கைய பிடிச்சே கூட்டி போய் முல்ல வா பாட்டி. வாடா, என் கைய புடுறா வாடா வாடா வாடா. ஐயோ பாட்டி, வா பாட்டி, அரண்மனைக்கு வந்தாச்சு. அடா அம்மா மண்டபத்துக்கு வந்துட்டேன். அம்மா மண்டபத்தை எங்க இருக்குது? அட திருச்சியில இருக்கு, அதுதானடா? அது இல்ல பாட்டி, நம்ம அம்மாட அரண்மனை மண்டபத்துக்கு வந்தாச்சு. அரண்மனைக்கு வந்துட்டனா? சரி, அட பாரு பேத்தி, பாரு. அட பேராண்டியோ, அட கோட்டை கருப்பாய் மல்லாக்க படுத்துக்கிட்டு. சரி, அடி மங்காத்தா உள்ள வெளியே மல்லாக்க படுத்து கிடக்கிறியே. பாட்டி, உன்னை பிரசவம் தான் பார்க்க சொல்லியிருக்கேன். அங்க போய் உன்னை பாட்டு பாட சொல்ல பாட்டி. இவங்க மூட் அவுட் ஆயிட்டாங்க பிறகு உள்ள. இவன் இதுக்கெல்லாம் லாய்க்கப்பட்டு வரமாட்டாண்டோ. சரி பாடு பாட்டி, என்ன ஆச்சு? பேராண்டியோ பாட்டி, கோட்டை கருப்பை மல்லாக்க படுத்துக்கிட்டு. சரி, மயிறு வலிக்குதுன்னு சொல்றாடா. சரி, வயிறு வலிச்சா நீ என்ன பாட்டி அதுக்கு பண்ணனா? அத பண்ண. ஓய், அவளுக்கு ஒரு கசாயம் குண்டியாரியா? அது கசாயம் கூட்டியாரியா? அட கசாயம் கொண்டு வாட, நான் சொல்ற மாதிரி செஞ்சு சொல்லு பாட்டி. என்னென்ன பண்ணணும்? சுக்கு ஊத்தி மிளகு போட்டு உளுத்தி. மானம் கட்டு போயிடுவேன். என்ன சொல்ற லூசு முண்டாவே பாட்டி? புளி ஊத்தி கசாயம் காய்ச்சி கொண்டாடா. காய்ச்சி கொண்டு வரணுமா? ஆமாண்டோ பாட்டி, அதை பாருடா. பேராண்டியோ, ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசியமான ஏண்டி உள்ள செக்ஸ் படம் இது ஐயா, நீ உள்ள பிரசவம் பாக்குற மாதிரியே தெரியல. உள்ள யமுனா நதி கரையோரத்தில் எங்கிட்ட ஒரு வழியா டான்ஸ் ஒரு வழியா ஆக்கில் வேணும் தெரியுது. பாட்டி பாரு பாட்டி, உடைய பாட்டு படிக்க சொல்லல. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி, இன்னைக்கு ராத்திரி நாளைக்கு ராத்திரி நாளை கழிச்சு ராத்திரி அடுத்த நாள் ராத்திரி அதுக்கு அடுத்த நாள் ராத்திரி 3 நாள் நம்ம மட்டும் அப்படிதாமா ஏத்தி வச்சு நெருப்பினிலே இருகிலடி மெழுகு வர்த்தி. ஐயோ முடியலையே பேராண்டியோ. பாட்டி, என்ன ஆச்சு? அவன் முக்குறா முனகுறாடா, கத்துறா கதறா. ஐயோ அம்மான்னு கத்துறாளே. என்ன பாட்டி பண்ணணும்? கோட்டை கருப்பாயி வயிறுக்குதுன்னு அழுகுறாடா. சரி, வலிச்சா அதுக்கு என்ன பாட்டி பண்ணணும்? அட பேராண்டி,
அவனால முக்கம் இல்லையா ஒரு முக்கு முக்கட்டா? ஐயோ வேணாம் பாட்டி, மகாராணி அம்மா முக்குனா பிள்ளை வரும். சரி நீ முக்குனா வேறதான் வரும். சரி அவளுக்கு வைத்த வலிக்குதான். சரி வாரி முக்குடி 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 முக்க வாரி எந்திரிச்சு வாரி எந்திரிக்குதாடி. வராளுங்களா பாரு. வருதா? இதுக்கெல்லாம் பதில மோட அவுட் ஆகணும். பாட்டி வழி தாங்க முள்ளடி பாட்டி. பாட்டி பாட்டி கொஞ்சம் பிடிச்சு விடு பாட்டி. பாட்டி வழி தாங்க முள்ளடி பாட்டி. பேராண்டிய புடிச்சு விடு புடிச்சு விடுன்னு சொல்லுறாளே. புடிச்சு உருவா சொல்லு பாட்டி. புடிக்க என்னடா இருக்கு? ஒண்ணுமே இல்ல பாட்டி பிடிக்கிறதுக்கு. பாட்டி பாட்டி கொஞ்சம் பிடி பாட்டி. அம்மா பாட்டி செய்யும் போது வலிக்கலையா? அம்மா பாட்டி வலி தாங்க முடியல பாட்டி. பாட்டி பாட்டி முடியல பாட்டி. அம்மா பாட்டி அம்மா பாட்டி அம்மா முக்குடி அடி முக்கா சொல்லு பாட்டி. அம்மா பாட்டி பேராண்டிய என்ன ஆச்சு? கோட்டாக்காரு போய் முக்கணா. சரி ஒரு முக்கு முக்கணா. ஒரே முக்குல 4 பொந்து. 4 பொல்லையா? 4 பொம்பளை புள்ள உசுரோட பிறந்திருக்குதோ. 4 பொம்பளை பிள்ளை உயிரோட பிறந்திருக்கின்றதா? மன்னார்கிட்ட திரி வை. அப்படியாகட்டும். வாடா கோட்டை பெருமாள் வாச்ச தின்னு. டே வாச்சே தின்னு. டே பூதம் போ. மகாராஜா மன்னா வாச்சே தின்னி மன்னா. மகாராஜா விட்டுருக்காங்கடா மன்னா வேலை விட்டு போயிறாங்க. நீ அமைச்சரே மன்னா என் அழைத்த காரணம் அமைச்சரே என் அழைத்த காரணம் தாங்கள் மனைவிக்கு ஒரே பிரசவத்தின் 4 பெண் கட்டிலே சத்தம் கேட்கும் நான் பட்டு போய கீழே விரிச்சேன். கோயில சின்ன பொண்ணு என்னை விட்டுருன்னு என் சேலையை தமிழ் இழுத்த. அரண்மனை ஏதோ மறுபடியும் சத்தம் கேட்பது அமைச்சரே. சென்று வருகிறேன். மகாராஜா போயிட்டாரு. பாட்டி ஏ பாட்டி முக்குடி அம்மா பாட்டி பாட்டி வேறே வாயில குடுக்குறேன். தள்ளி போல. அம்மா பாட்டி பாட்டி நீ முக்குனா பீரே வரும்போ. அம்மா பாட்டி பாட்டி வலி தாங்க முள்ளடி பாட்டி. முக்குடா முக்குடி ஏ முக்குண்டி எப்ப வெளிய போவ? நீ போயா நான் பிள்ளை பெப்ப. நீ போயா முதல்ல. அட லூசு பையல நீ ஒழுக்க எதுக்கு நான் வந்து பாக்குற? நான் தான் பொம்பளையும் உள்ள இருந்து நாங்க பாக்குறவங்க. நீ எதுக்கு வர்ற? போடா அறிவுகட்ட மூதேவி போடா. பனிக்கூட உடஞ்சு உளுந்துற போகுது போடா. அம்மா பாட்டி பாட்டி வலி தாங்க முடியல பாட்டி. அம்மா பாட்டி வலிக்குது பாட்டி. முக்குடி அம்மா பாட்டி 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 முடியல பாட்டி. அம்மா பாட்டி வலிக்குது. அம்மா பாட்டி வலி தாங்க முடியல பாட்டி. அம்மா சைகர் நல்லா இருக்குடி முக்குடி. அம்மா அம்மா பாட்டி வலி தாங்க முடியல பாட்டி. பாட்டி பாட்டி முடியல பாட்டி. அம்மா ஐயோ பாட்டி என்ன செல்கைய சரியில்லையா பாட்டி? அட வேறாண்டியோ பாட்டி அவ திரும்ப மூக்கன வேப்பம்பளத்தை பிதிக்கிற மாதிரி பிதிக்கி தள்ளுறாடா. இப்ப என்ன ஆச்சு? இப்ப 3 பொம்பளை புள்ளடோ. ஆக மொத்தம் 7 பொம்பளை. 4 3 7 நியாயத்தை கேளு. பல்ட்டி முறை 2 போய் கேளு. அப்படி ஆகட்டும் போடா. மகாராஜா மன்னா என்னை மறுபடியும் அழைத்த காரணம் சும்மா சொல்லக்கூடாது. தாங்கள் போட்ட போடு வீண் போகவில்லை. இது அமைச்சரே
தப்பா நினைக்க கூடாது. சரி, மக்களுக்கு அன்னதானம், சொர்தானம், வேதானம் சொல்லக்கூடிய தானங்கள் போட்டது வீண் போகவில்லை. அப்படியாகட்டும். உண்மைதான். என்ன அழைத்த காரணம்? ஆனா ஏத்தமும் வீண் போகவில்லை. அமைச்சரை தாங்கள் கூறுவது புரியவில்லை. தவற நினைக்க கூடாது. மலைமலையா போய் கேட்டீங்களே குழந்தை வேணும்னு. ஆமா. பழனி மலையில ஏறினீங்க. சரி. விராலி மலையில ஏறினீங்க. ஆமா. ஐயர் மலையில ஏறினீங்க. ஆமா. இந்த மாதிரி மலைமலையா ஏறினீங்க பாத்தீங்களா? ஆனா உண்மையாலுமே நேத்து காலையில ஐயர் மலையில ஏறினாரு. ஐயர் மலையில மலையில ஏறி இருக்கேன். அதனால ஏறி இப்பொழுது தங்களோட மனைவிக்கு ஏறி இப்பொழுது 3 பெண் குழந்தைகள், ஆக மொத்தம் 7 பெண் குழந்தைகள் உயிரோட பிறந்திருக்கின்றன. அமைச்சரே, மன்னா, என்ன ஒரு ஆச்சரியம்! என் மனைவி கோட்டை கருப்பாயி ஒவ்வொரு முறை கற்பம் தரித்தாலும் அக்கற்பம் பாதியிலே கலைந்துவிடும். உண்மைதான். தெரித்தாலும் பிறக்கிற குழந்தை எல்லாம் இறந்திருந்து பிறந்துவிடும். உண்மைதான். இம்முறை அது ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை உயிரோட பிறந்து உள்ளதா? உண்மைதான் மன்னா. என்ன ஒரு ஆச்சரியம்! அமைச்சரே, மன்னா, கல்லடியிலிருந்து விட தப்பிச்சிடலாம், கண்ணடியிலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான் மன்னா. அது 7 குழந்தை பிறந்துள்ளது மக்கள் இடத்துல கண்ணில் பட்டுட்டா மன்னா, என்ன தெரிவிக்கின்றீர்கள்? குழந்தை பிறந்த விஷயம் யாரு கண்களுக்கும் தெரியவே தெரியாது. இந்த ஒரு பெண்மணியாகப்பட்டவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து பார்க்கின்றோம், 2 பெண் குழந்தை பிறந்து பார்க்கின்றோம். இன்றைய தினமாக தாங்களோட மனைவிக்கு ஒரே பிரசவத்தின் 7 பெண் குழந்தை பிறந்து உள்ளது. இந்த குழந்தைகளை யாரு கண்களுக்கும் காட்டினால் இந்த குழந்தைகளுக்கு நோய் வந்துவிடும், திருஷ்டி வந்துவிடும், பார்வை வந்துவிடும். ஆகையினாலே இந்த 7 குழந்தை யாரு கண்களுக்கு காட்டாமல் வளர்க்க வேண்டும். யோசனை எடுத்து கூறுகள் பார்க்கலாம். நமது அரமனை அந்த புறத்தில் நந்தவனம் அமைக்க வேண்டும். அப்படியாகட்டும். நந்தவனத்தின் பூங்காவனம் அமைக்க வேண்டும். அப்படியாகட்டும். இந்த 7 குழந்தைகளும் அங்கு அமர வேண்டும். அங்கு நான் காவலாளியாக இருக்க வேண்டும். அப்படியாகட்டும். அமைச்சரே, அரண்மனைக்கு பின்புறமாக ஒரு நந்தவனம் அமைக்க வேண்டும். அந்த நந்தவனத்தில் உங்கள் பூங்காவனம் அமைத்து அதில் 7 குழந்தைகளை ஓடியாடி விளையாட செய்ய வேண்டும். அப்படி ஆகட்டும். பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் நாமம் சூட்ட வேண்டும். அதுவும் 7 குழந்தைக்கும் ஒரே பெயர் நாமமா சூட்ட வேண்டும். அதாவது இந்த 7 குழந்தைகளுக்கும் வெவ்வேறு பேரை வைத்து விட்டால், அக்காக்கு அந்த பேரை வைத்து விட்டார்கள், தங்கைக்கு இந்த பேரை வைத்து விட்டார்கள், கோவித்துக் கொள்வார்கள். ஒரு பேரை கூப்பிட்டு அந்த 7 குழந்தைகள் வர வேண்டும். ஆகாது. தாங்களோட நாட தெலுங்காபுரி, குழந்தை பிறந்தத வெள்ளிக்கிழமை. ஆகையினாலே தாங்களோட மகளுக்கு தெலுங்காயி என்று பேர் சுட்டலாம். அப்படி ஆகட்டும் அமைச்சரே. தெலுங்காயி என்ற பெயர் நாமம் சுற்றி வளர்த்து வர வேண்டும். அமைச்சரே, என்னுடைய அரசவையில ரொம்ப நாளா அமைச்சர் பதவியில் இருக்கிறீங்க. ஆமாம். அதனால இன்னைக்கு உங்களுக்கு கூட்டி கொடுக்கிறேன். எத்தனை பேர்த்த? அமைச்சரே, ஊதியத்தை சம்பளம் கூட்டி கொடுக்கிறேன். பதவியை உயர்த்தி தர்றேன். சரி, மன்னர் வந்து நம்மள்ட்ட சம்பளத்தையும் கூட்டி கொடுக்குறேங்கிறாரு. பதவியை உயர்த்தி தர்றேன்னு சொல்லி பெரிய வேலையெல்லாம் நினைக்காதீங்க. பெரிய வேலையெல்லாம் நினைக்காதீங்க. சரி, ரொம்ப சின்ன வேலை. அப்படி என்ன வேலை? புள்ள வைக்கிற வேலை. அருமையான வேலை, பார்த்துக்கிற வேலை. இதுதான் பதவி உயர்வு. தக்க யோசனை மன்னா. அப்படியாகட்டும் அமைச்சர். அரண்மனைக்கு சென்று வருவோம். அப்படி ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் வந்த உறவு முறிந்தது. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. அன்னையும் இல்லை தந்தையும் இல்லை எனவா வெறும் நினைவா. நெஞ்சிலே வரும் பந்தமே சிறு கதையா தொட கதையா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் வந்த உறவு முறிந்தது. நான் போடும் மேடைகளோ காரக மேடை. நான் போகும் போடங்களோ காகித ஓடும். பாசம் என்பதா தேசம் என்பதா காலம் செய்த கோலம். பாசம் என்பதா தேசம் என்பதா காலம் செய்த கோலம். கூடுவாழ கூடு தேடி ஓடி வந்த ஜீவன். ஆடி பாடி காடு தேடி யார் செய்த பாவம். தாயெல்லும் பூமாலை தரை மேலே வாடுதே. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது.
காட்சிகள் இங்கு நியாயங்கள் ஆறுதலை கூறுவதே காலங்கள் மாறி வரும் காட்சிகள் இங்கு ஆறுதலை கூறுவதே மக்கள் குங்குமம் மார்பில் சந்தனம் துடுகளும் பார்வை மக்கள் குங்குமம் மார்பில் சந்தனம் துடுகளும் பார்வை பாத ஜீவம் கண்ணீர் ஏற்றி ஆள வந்த வேலை கண்களின் உண்மை பாடல் இப்ப கண்ட மழை நம்பாடி நின்றாலும் நலமாக வாழ்வதே சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் வந்த உறவு முறிந்தது அன்னையும் பிள்ளை தந்தையும் நல்லை கனவாக நினைவா வந்த மீது கதையா தொடராய் கடற் கதையா சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் வந்த உறவு முறிந்தது